नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पादाय निधाय कृपपदायिनि गौरगदामदाय नगरग्रामदारिणि नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं हरे व्यासं कृष्णा कृष्ण तदोदये मुदिरयेत् कृष्ण नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय ते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो ओम भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। जय। இன்னைக்கு प्रणाम माता காண்டம் जी। हरे कृष्णा। பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு காண்டம் 3 அத்தியாயம் 23 ஸ்லோகம் 24 23 இல்ல மத்தாச்சி 25 மத்தாச்சி 25 மத்தாச்சி. ஓகே ஆமாமா 25வது ஸ்லோகம். அங்கம் ச மலபங்கேன சஞ்சந்தம் சபலஸ்தனம் ஆவிவேச சரஸ்வத்யா சரசிவ ஜலாச்சயம். நீங்களே படிச்சிருங்க மத்தாச்சி, சின்ன சின்னதா இருக்கு. சரி. மொழிபெயர்ப்பு. தூசியின் அளவு தடிமனாகப் போய் அவள் உடல் அழுக்கினால் மூடப்பட்டிருந்தது. அவள் மார்பகங்கள் நிறம் மங்கி இருந்தன. இந்நிலையில் அவள் சரஸ்வதி நதியின் புனித நீரால் நிறைந்த ஏரியில் பாய்ந்தாள். அப்போ அவள் ஒரு அழகான வானத்துல அந்தரங்கத்தில் அந்தரத்தில் தொங்குற மாதிரி ஒரு மாளிகை, அழகான மாளிகை அமைச்சு கொடுக்கிறார் கர்த்தவ முனிவர். ஆனா தேவகூதியோ அதனால அவங்களுக்கு முகம் மகிழ்ச்சி இல்லை. அதை பார்த்துட்டு அவரை தெரிஞ்சுக்கிறாரு. சோ என்னதான் அழகான மாளிகை இருந்தாலும் அவ ரொம்ப நொந்து இருக்காங்க. கலர் எல்லாம் மங்கி, ஏன்னா வெயில்ல பணிவிடை செய்ததுனால அவங்க நிறமெல்லாம் மாறி சடைமுடி விழுந்து ஒரு சுகபோகமாக வாழ்ந்த ராணியனோட அழகு அங்க மங்கி போயிருந்தது. அவளுடைய எண்ணத்தை புரிந்து அங்க சரஸ்வதி நதியை அங்க தெரிவிக்கிறார். அப்போ அதுல போய் அவங்க நீராட சொல்றார். அவங்க போய் அங்க நீராடுறாங்க. ஸ்லோகம் 26. சாந்த சரசி வேஸ்மஸ்தா சதாண்டி தச கத்யஹ சர்வா கிரோஜ ரவ யசோ ததர்ச்சோத்பல கந்தயஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நாங்க படிக்கிறேங்க மாதாஜி. ஒரே ஒரு வரிதா இருக்கு, ஒரு வரி தான் படிங்க. மொழிபெயர்ப்பு. ஏரியின் உள்ளே அவள் தாமரைகள் போல் மனம் வீசும் இளமையின் தொடக்கத்தில் உள்ள 1000 பெண்களை பார்த்தாள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. அப்போ ஏரிக்குள்ள அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக பணிப்பெண்கள் 1000 பேர் அங்க இருக்கிறாங்க. ஸ்லோகம் 27. தாம் திருஷ்டுவா சகசோத்தாய ரோச்சு பிராஞ்சலய ஸ்திரியஹ வயம் கர்ம கரிஸ்துப்யம் சாதின கரவாம கிம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அவளை பார்த்ததும் அந்த அழகிய பெண்கள் திடீரென்று எழுந்து கைகளை குவித்துக் கொண்டு கூறினர், நாங்கள் உங்கள் பணிப்பெண்கள், உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கூறுங்கள். பொருளுரை. அந்த சிறந்த அரண்மனையில் அவள் அழுக்கான துணிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று எண்ணிக்கொண்டிருந்த போது கர்த்தம முனிவரின் யோக ஆற்றலால் உடனே 1000 பணிப்பெண்கள் அவளுக்கு தொண்டு செய்ய தயாராயினர். அவர்கள் தண்ணீருக்குள்ளே தேவகூதியின் முன்பு தோன்றி அவளது பணிப்பெண்களாக நின்று அவள் கட்டளைக்கு காத்திருந்தனர். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 28. ஸ்நானேன தாம் மகார்கேன ஸ்நாபயித்வா மனஸ்வினிம் நிர்மலே நூத்னே ததுரஸ்யைச்ச மானதாக. மொழிபெயர்ப்பு. தேவகூதியிடம் மிகவும் மரியாதையுள்ள பெண்கள் விலையுயர்ந்த தைலங்கள், மருந்து நெய்யால் அவள் குளித்த பிறகு அவள் உடலை போர்த்த நல்ல புதிய குற்றமில்லாத ஆடையை அவள் முன்பு கொண்டு வந்தனர். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. ஹரே
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ தைலம், பணிப்பெண்கள் அந்த காலத்துல ராணிகள் எல்லாம் குளிக்கிறதுக்கு என்னென்ன கொண்டு வருவாங்க? ஆடை ஒருத்தி கொண்டு வருவாங்க, வாசனை திரவியங்கள் ஒருத்தர் கொண்டு வருவாங்க, அவங்கள அலங்கரிக்க பலவிதமான நறுமண பொருட்களை கொண்டு வருவாங்க. அது போல இங்கேயும் அவங்களுக்கு தைலம், இந்த மாதிரி துணிகள் அதெல்லாம் கொண்டு வர்றாங்க. பதம் 29. பூஷணானி பராத்யானி வரியாம்சி தியூமமந்தி ச அன்னம் சர்வ குணோ வேதம் பானம் சைவாமிருதாசவம். மொழிபெயர்ப்பு. அவர்கள் பின்னர் பளிச்சென ஒளிரும் மிகவும் சிறந்த விலையுயர்ந்த நகைகளால் அவளை அலங்கரித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் எல்லா நல்ல குணங்கள், இனிமையான ஆசவம் எனும் வெறியூட்டும் பானம் நிறைந்த உணவை அவளுக்கு அளித்தனர். பொருளுரை. ஆசவம் ஒரு ஆயுர்வேத மருந்து தயாரிப்பு. அது குடிக்கும் பொருள் அல்ல. அது போதை பொருளிலிருந்து சிறப்பாக உருவானது. அது உடலின் ஆரோக்கிய நிலைக்காக உடல் வளர்ச்சியை இயல்பாகவே முன்னேற்ற உள்ளது. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி, நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன், மியூட் போட்டுட்டேன். அதாத்தே ஸ்வாத்மாத்மானம் ஸ்ரக்வினம் விரஜாம்பரம் விரஜம் கிருத்தஸ்வஸ்தியனம் கர்கத் கந்தியாபிர் பகுமானிதம். மொழிபெயர்ப்பு. பின்னர் ஒரு கண்ணாடியில் அவள் தம் பிம்பத்தை பார்த்தாள். அவள் உடல் எல்லா அசுத்தத்திலிருந்தும் நீங்கி சுத்தமாயிருந்தது. அவள் மலர் மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். களங்கம் இல்லாத ஆடைகள் அணிந்து மங்களக்குறியாகிய திலகம் அணிந்து பணிப்பெண்களால் மிகவும் மரியாதையுடன் பணிவிடை செய்யப்பட்டாள். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ அந்த தண்ணிக்குள்ள இறங்கி எழுந்திருச்ச உடனே அவங்க கண்ணாடியில பிம்பத்தை பாக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்த எல்லா அசுத்தமும் நீங்கி இருந்தது. அவங்க மலர் மாலைகளாங்க தண்ணிக்குள்ள இருந்து எழுந்த உடனே அவங்க சடனா மாறிட்டாங்க. அடுத்தது அழகான பெண்ணாக மறுபடியும். இப்ப ஸ்லோகம் 31. ஸ்நாதம். ஹரே கிருஷ்ணா. மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி, யார்தோ டிஸ்டர்பா இருக்கு. ஸ்நாதம் கிருத சிர ஸ்நானம் சர்வாபரபூஷிதம் நிஷ்கிரீவம் லயினம் கூஜத் காஞ்சன புனூபுரம். படிப்பேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அவள் உடல் முழுவதும் தலையுடன் சேர்த்து குளித்திருந்தாள். எல்லா இடங்களிலும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். அவள் ஒரு சிறப்பான பதக்கத்துடன் கூடிய கழுத்து மாலை அணிந்திருந்தாள். அவள் மணிக்கட்டிகள் வளையல்களும் அவள் கணுக்கால்களில் தங்கத்தாலான ஒளி வீசும் கொலுசுக்களும் அணிந்திருந்தாள். பொருளுரை. கிருத்தசிர ஸ்நானம் என்னும் சொல் இங்கு தோன்றுகிறது. தினமும் கடமையை செய்ய வழிகாட்டும் ஸ்மிருதி சாஸ்திரத்தின்படி பெண்கள் தினமும் கழுத்து வரை குளிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். தலையில் இருக்கும் முடியை தினமும் அலச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஈரமுடி காற்றை ஜலதோஷத்தை உண்டு பண்ணும். அதனால் பெண்கள் கழுத்து வரை குளிப்பது சாதாரணமாக அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் மட்டும் முழுக்குளியல் எடுக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தேவகூதியின் முழுக்குளியல் எடுத்து அவள் முடியை நன்கு அலசினாள். ஒரு பெண் சாதாரண குளியல் எடுக்கும்போது அது மலஸ்நானம் எனப்படும். அவள் முழுக்குளியல் எடுக்கும்போது தலையை சேர்த்து அது சிர ஸ்நானம் எனப்படும். இந்த சமயத்தில் அவளுக்கு தலை முழுவதும் பரவக்கூடிய அளவுக்கு தேவையான எண்ணெய் தேவைப்பட்டது. ஸ்மிருதி சாஸ்திரத்தின் விளக்க உரைக்காரர்களின் வழிகாட்டுதல் இதுவாகும். அப்போ பெண்களுக்கு சாஸ்திரத்தில் விளக்கு இருக்கு. ஏன்னா பெண்களோட உடல் அமைப்பு அப்படி. அப்ப நீண்ட கூந்தல் இருக்கிறதுனால அவங்களுக்கு டெய்லி எல்லாம் தலைக்கு குளிச்சா அது சரியா வராது. ஏன்னா தலையில நீர் இறங்கி அவங்களுக்கு சளி தொந்தரவு வரும். அதனால அவங்க டெய்லி தலைக்கு குளிக்க வேண்டியதில்லை. சில சமயம் நம்ம பார்த்துருக்கலாம், கங்கச்சை யமுனாச்சை கோதாவரி சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு தலைக்கு தெளிக்கிறப்போ அவங்க தலைக்கு குளித்த பலனை அடைகிறார்கள். அப்படி சாஸ்திரங்கள் சில விதிவிலக்குகளை நம்மளுக்கு கொடுத்திருக்கு. அப்போ அது மாதிரி இவங்க தலைக்கு குளிச்சிடுறாங்க. ஆனா கழுத்து வரை குளிப்பு சாதாரணமா அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனா இவங்க முழு குளியல் எடுக்கிறாங்க. ஏன்னா சரஸ்வதி நதிங்கிறதுனால அங்க முழு குளியல் எடுத்து ஸ்நானம் செய்யறாங்க. அடுத்தது பதம் 32.
श्रोण्योरयत्तया काञ्चया काञ्चन्या बहुरत्नया हारेण च महार्हेण रुचकेन च भूषितम्. மொழிபெயர்ப்பு. அவள் இடையில் தங்கத்தாலான ஒட்டியானமும் மற்றும் எண்ணற்ற நகைகளும் அணிந்திருந்தாள். அவள் மேலும் விலைமதிப்பில்லாத முத்தாபரணமும் மற்றும் மங்கள பொருட்களும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். பொருளுரை. மங்களப் பொருட்கள் குங்குமப்பூ, குங்குமம் மற்றும் சந்தன கலவை சேர்ந்தவை. குளிப்பதற்கு முன்னால் பிற மங்களப் பொருட்களான கடுகு எண்ணெயில் மஞ்சளை கலந்து உடல் முழுவதும் பூசுவர். தேவகீதியை தலையிலிருந்து கால்விரல் வரை குளிப்பாட்ட எல்லாவித மங்கள பொருட்களும் பயன்பட்டன. ஹரே கிருஷ்ணா. அப்போ மங்கள பொருட்களான குங்குமப்பூ, சந்தனம், இது மற்ற கடுகு எண்ணெயில மஞ்சள் கலந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பூசி விட்டு பணிப்பெண்கள் அவங்களுக்கு குளிப்பாட்டுறாங்க. பதம் 33. சுததா சுப்ருவால் லக்ஷ்ணம் ஸ்னிக்தாபாங்கயன சசீசா பத்மகோசஸ்பிருதா நீலை அலங்கைச்ச லசன்முகம். மொழிபெயர்ப்பு. அவள் முகம் அழகிய பற்களுடன் அழகிய புருவங்களுடனும் ஒளி வீசியது. அவள் கண்கள் அழகிய ஈரம் படிந்த ஓரங்களால் வேறுபட்டு அழகிய தாமரை மொட்டுக்களை தோற்கடித்தன. அவள் முகம் கரிய சுருண்ட கூந்தலால் சூழப்பட்டிருந்தது. பொருளுரை. வேத பண்பாட்டின்படி வெண்மையான பற்கள் மிகவும் பாராட்டுக்குரியவை. தேவகீதியின் வெண்மையான பற்கள் அவள் முக அழகை அதிகப்படுத்தின. அவள் முகத்தை ஒரு தாமரை மலர் போல தோன்றச் செய்தன. ஒருவரது முகமும் மிகவும் கவர்ச்சியாக இருந்தால் கண்களை தாமரையின் இதழ்களுக்கும் முகத்தை தாமரையின் மலருக்கும் ஒப்பிடுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ அவங்க வந்து வெண்மையான பற்களோட அழகான முகம், தாமரை அன்றளர்ந்த தாமரை போல, தாமரை மலர்ந்த உடனே எவ்வளவு அழகா இருக்கும் அது போல இருந்துதான். ஏன்னா ஒரு ஓமை சொல்றது அப்படின்னாலே நம பங்கஜ நாப்பாய நம பங்கஜ மாலினேடு நம பங்கஜ நேத்ராய பங்கஜ அப்படின்னு சொல்லி குந்தி தேவி கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பங்கஜ அப்படின்னா தாமரை போன்ற இதழ்கள் கொண்ட கண்களை உடையவரே, தாமரை போன்ற பாதங்களை உடையவரே, தாமரை போன்ற மென்மையானவரே அப்படின்னு நரசிம்மரு கூட நாம சொல்றோம். தாமரை போன்ற மென்மையான கரங்களை உடையவர் அப்படின்னு. அடுத்தது ஸ்லோகம் 34. யதா சம்ஸ்மார ரிஷபம் ருஷீணாம் தைதம் பதிம் தத்ர சாஸ்தே சஹ ஸ்ரீபிர் யத்ராஸ்தேஜ பிரஜாபதிஹி. மொழிபெயர்ப்பு. அவளின் சிறந்த கணவராகிய முனிவர்களில் சிறந்தவரை, கர்த்தவ முனிவரை, அவளுக்கு மிகவும் நெருங்கியவரை அவள் பணிப்பெண்களுடன் நினைத்த பொழுது உடனே அவர் இருக்கும் இடத்தில் தோன்றினார். பொருளுரை. தொடக்கத்தில் தேவகூதியில் தான் மிகவும் அசுத்தமாக இருப்பதாகவும் அற்பமான முறையில் உடையணிந்து இருப்பதாகவும் நினைத்ததாக இந்த பதத்திலிருந்து தெரிகிறது. அவள் கணவர் அவளை ஏரியில் மூழ்கச் சொன்ன பொழுது அவள் பணிப்பெண்களை பார்த்தால் அவர்கள் அவளை கவனித்து கொண்டனர். எல்லாருமே நீருக்குள் நடைபெற்ற அவள் தன் அன்பு கணவராகிய கர்த்தமரை நினைத்தவுடன் தாமதமின்றி அவர் முன் கொண்டு வரப்பட்டாள். இவையே முழு யோகிகளால் பெற்ற சில சக்திகளாகும். விருப்புற்றவற்றை அவர்களால் உடனே நடத்தி காட்ட முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ இங்க வந்து கர்த்தவ முனிவர் சிறந்த யோகி, சிறந்த பக்தர், அதுக்கும் மேல சிறந்த பக்தர் அப்படிங்கிறதுனால அவர் நினைத்தவுடன் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் அவரால் கொண்டு வர முடியும். அதுதான் சித்திகளோட மகிமை. இப்ப பெரிய ஒரு வீட்டை கொண்டு வந்துட்டார், உடனே அவர் வந்து ஒரு நதியில அவங்க குளிக்க செய்யறாங்க. குளிச்ச உடனே அவங்களுக்கு ஆபரணங்கள், அந்த உடைகள், அந்த பணிப்பெண்கள் எல்லாமே மாயஜலம் போல உடனே தோன்றுகிறது. அவங்க வந்து உடனே அழகாயிடுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. இவ்வளவு அழகான மாளிகையில நான் கந்தல் உடை உடுத்திட்டு நான் இருந்தா எப்படி இருக்கும், மாளிகைக்கும் எனக்கு பொருத்தமே இல்லையே. உடனே அவங்க கவலையை புரிச்சுக்கிட்டு கர்த்தவ முனிவர் தன் மனைவிக்கு வேண்டியதை, ஏன்னா மனைவி வந்து மிக உயர்ந்த குணநலன்களை கொண்டவர் அப்படிங்கிறதுனால. இதே வந்து சித்தர்கள் ரொம்ப மோசமான பேர் வழிகளுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னு வைங்க, இப்ப நிறைய பேர் சித்து வேலை செஞ்சுட்டு நான் தங்கம் உனக்கு வரவழைச்சு கொடுக்குறேன், அதை பண்ணி கொடுக்குறேன், இதை பண்ணி கொடுக்குறேன்னு தவறான காரியங்கள்ல ஈடுபட்டாங்கன்னா அந்த பாவம் அவருக்கும் போகும். அவருடைய சித்துக்கள் உடனே மறைஞ்சிரும், அவரை விட்டு அந்த சக்திகள் உடனே மறைஞ்சிரும்.
அதனால சித்தர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. மனுஷங்க கண்ணுல தட்டுப்படவே மாட்டாங்க. காடுகள்ல வேணா சுற்றி திரிவாங்க. ஏன்னா இந்த மாதிரி தவறான காரியங்களுக்கு தங்கள் அந்த மகிமையை பயன்படுத்தும் போது கடவுள் அவங்க கிட்ட இருந்து அந்த அந்த சக்தியை அகற்றி விடுகிறார். அடுத்தது பதம் 35. பர்த்து புரஸ்தாதாத்மானம் ஸ்திரீ சஸ்ருதம் ததா நிசாமிய தத்யோ பகதிம் சம்சயம் பிரத்யபத்யத. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதிரி. மொழிபெயர்ப்பு. அவள் கணவரின் முன்னிலையில் 1000 பணிப்பெண்களால் அவள் சூழப்பட்டு இருந்த போது அவரின் யோக ஆற்றலை அவள் கண்டு பெரிதும் திகைத்தாள். பொருளுரை: தேவகூதி எல்லாமே வியக்கத்தக்க வகையில் நடந்ததை கண்டாள். ஆயினும் அவள் கணவருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட பொழுது அவை அனைத்தும் அவரின் சிறந்த யோக அறிவாற்றலால் விளைந்தவை என்பதை புரிந்து கொண்டாள். கர்த்தம முனிவரை போன்ற யோகிக்கு எவையும் முடியாதவை என்பதே இல்லை என்னும் உண்மையை புரிந்து கொண்டாள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்போ தன் தமக்கைகள் எல்லாமே உயர்ந்த ராஜகுமாரர்களை சார்ந்து அவங்க 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 வந்து வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு வந்து புறப்புலன்கள் காணக்கூடிய இந்த பௌதிக சுகங்கள் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா உள்நோக்கி அந்தர்யாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்நோக்கி பார்க்கும் சக்தியை அவங்க வளர்த்துக்கிட்டதுனால நல்ல குணநலம் கொண்ட ஒரு முனிவரை தேர்ந்தெடுத்ததனால் அவங்களுக்கு இப்ப ரெண்டுமே கிடைச்சிருச்சு. பௌதிக செல்வமும் கிடைச்சிருச்சு, அதே போல கிடைப்பதற்கரிய. ஏன்னா இது வந்து பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதி. பல ஜென்மங்களுக்கு அப்புறம் வாசுதேவ சர்வமிதி அப்படிங்கிற நிலைக்கு வந்த ஒரு யோகியை, ஒரு தூய பக்தரை அவங்க தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் பாருங்க. அப்போ குணம் தான் ரொம்ப மிகப்பெரியதாக அன்றைய காலகட்டங்கள்ல பெண்கள் ரொம்ப ரேரா தேவகூதி மாதிரி நல்ல குணமுள்ள கணவன் அமைய வேண்டும் அப்படின்னு. ஏன்னா வெளிப்புற தோற்றத்துல எனக்கு வந்து ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய கொடுமைகள் பண்றாங்க இன்னைக்கு தற்காலங்கள்ல. இல்ல முந்தைய காலங்கள்லயும் பெண்களுக்கெல்லாம் வந்து நிறைய கொடுமை பண்ணிருக்காங்க. ஆனா குணம் அப்படிங்கிறது மேல வெளிப்புற தோற்றத்தை கொண்டு அல்ல, அவங்க நடத்தையை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. யார் தாயை, சகோதரியை, ஒரு மனைவியை மிகவும் நன்றாக கவனிக்கிறார்களோ அவங்களுக்கு கண்டிப்பா எல்லா லட்சுமிகரமா நிறைந்திருக்கும். யார் பெண்களை தூற்றுகிறார்களோ, பெண்களை கொடுமை பண்றாங்களோ அவங்களுக்கு லக்ஷ்மி வந்து அங்க நிலைக்காது. ஏன்னா லக்ஷ்மியும் ஒரு பெண் தான். சோ ஒரு பெண்ணை வந்து குடும்பத்துல பாதுகாக்கும் போது அவள் லட்சுமிகரமானவளா இருப்பா. அதே போல ஒரு பெண் கணவனுக்கு, ஒரு நல்ல கணவனுக்கும் மோசமான கணவனுக்கு கூட பணிவிடை செஞ்சிருக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம், கண்ணகி, நல தமயந்தி, இப்படி எத்தனையோ பேர் பெண்கள் வந்து எடுத்துக்காட்டா வரலாற்றுல சிறந்த சான்றாக இருக்கிறாங்க. அது போல இங்க வந்து தேவகூதி அவருக்கு சேவை செஞ்சதுனால இப்போ அவங்களுக்கு பேரதிர்ஷ்டம் வந்திருக்கு. ஏன்னா அவங்க இன்னும் என்னென்னலாம் பெற போறாங்கன்றத கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா பகவானையவே ஒரு மகனாக பிறக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 37. சதாம் கிருத மலஸ்நானாம் விப்ராஜந்தீம பூர்வவத் ஆத்மனோ பிப்ரதீம் ரூபம் சம்பீத ருசிரஸ்தனீம் வித்யாரீசஸ்ரேண சேவியமானாம் சுவாசசம் ஜாதபாவோ விமானம் தத் ஆரோக்கிய தமித்ரஹன். மொழிபெயர்ப்பு. தேவகூதி தன்னை சுத்தமாக்கி கொண்டு ஒளிவீசி முந்தைய மனைவி போலன்று இருப்பதை பார்த்தார் முனிவர். அரசனின் பெண்ணாக அவள் உண்மையான அழகினை மீண்டும் பெற்றாள். 1000 கந்தர்வ பெண்கள் பணிவிடை செய்ய காத்திருக்க மிகச்சிறந்த ஆடை அணிந்து கச்சையால் கட்டப்பட்ட மார்பகங்களுடன் அவள் பொழிந்தாள். ஓ பகைவரை அழிப்பவரே, அவருக்கு அவள் மீது அன்பு வளர்ந்தது. அவர் அவளை அந்த ஆகாய மாளிகையில் இருத்தினார். பொருளுரை: திருமணத்திற்கு முன் கர்த்தம முனிவருக்கு அவள் பெற்றோரால் அவள் கொண்டு வரப்பட்ட போது அவள் முழுமையான அழகிய இளவரசியாக இருந்தாள். கர்த்தம முனிவர் அவள் முந்தைய அழகை நினைவு கூர்ந்தார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவள் கர்த்தம முனிவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருந்த போது அவள் தன் உடலை பாதுகாப்பதில் ஒரு இளவரசி போல கவனம் செலுத்தவில்லை.
அதற்கான வழியும் இல்லாதிருந்தது. அவள் கணவர் குடிலில் வசித்தார். அவள் எப்போதும் அவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருந்ததால் அவளின் அரச அழகு மறைந்தது. அவள் ஒரு சாதாரண பணிப்பெண் போல ஆனாள். இப்போது கர்த்தம முனிவரின் யோக ஆற்றலின் ஆணையால் கர்த்தம பெண்களால் குளிப்பாட்டப்பட்ட பிறகு அவள் தன் அழகை மீண்டும் பெற்றாள். அவள் திருமணத்திற்கு முன் அவள் காட்டிய அழகால் கவரப்பெற்றதை கர்த்தம முனிவர் உணர்ந்தார். ஒரு இளம் பெண்ணின் உண்மையான அழகு அவள் முகங்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்த பொழுது அவள் அழகு பல மடங்கு அதிகரித்தது. அவர் ஒரு சிறந்த முனிவராயினும் அவளது அழகால் கவரப்பட்டார். அதனால் ஸ்ரீபாத சங்கராச்சாரிய மெய்யறிவாளர்களை எச்சரிக்கிறார். அதாவது மெய்யறிவு உணர்வு பெற்றவர் பெண்ணின் உயர்ந்த மார்பகங்களால் கவரப்படுதல் கூடாது. ஏனென்றால் அவை உடலுக்குள்ளே கொழுப்பும் குருதியும் சேர்ந்தவையே தவிர வேறல்ல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி. கரெக்ட்ண்ணா, தேங்க்யூ மாதாஜி. அப்போ பெண்கள் அப்படின்னாலே வசீகரமானவர்கள், ஆண்களை வசீகரிக்க கூடியவர்கள். இன்றைய காலகட்டங்கள்ல நாம பார்க்கலாம், ஒரு ஆண் இளம் வயதிலேயே பள்ளி பருவங்கள்லேயே அந்த செயல்ல ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க பெண்களை நோக்கி. ஏன்னா இன்னைக்கு அந்த காலங்கள்ல ஆண்களுக்குன்னு தனியா ஒரு பள்ளி அமைஞ்சிருக்கும், பெண்களுக்கு தனியாக பெண்கள் பள்ளி அப்படின்னு அமைஞ்சிருக்கும். மேபி ஒரு 5th வரைக்கும் கூட ஒரு 2 பேரும் கலந்த ஆண்கள் பெண்கள் 2 பேரும் கலந்துருப்பாங்க. 5th மேல பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா அந்த பள்ளிக்கூடங்கள் இருந்தது. ஆனா இன்றைக்கு எல்லாருமே சேர்ந்து படிக்கிறாங்க. அதனால அந்த இன உணர்ச்சி அப்படிங்கிறது ஹார்மோன் சேஞ்சஸ் ஒரு ஏஜுக்கு மேல அவங்க உடம்புக்குள்ள மாற்றம் ஏற்படும். ஆனா அது பஞ்சையும் தீயும் பக்கத்துல வச்சா எப்படி இருக்கும், அது போல இன்னைக்கு அந்த உணர்வுகளை மற்றவங்க புரிஞ்சுக்க முடியாது, வெளிப்புறமா தெரியாது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியமா நாங்க காதலிக்கிறோம், அதை பண்றோம் இதை பண்றோம்னு பசங்க கூட பழகிடுறாங்க, பசங்க பெண்கள் கூட பழகிடுறாங்க. அதனால இந்த இனக்கவர்ச்சி அப்படிங்கறத தடுக்கத்தான் இன்னைக்கு பெண்கள் பள்ளிக்கு அனுப்பப்படவில்லை. பெண்களுக்கு அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் தேவையில்லாம இருந்தது. ஏன்னா அவங்க குடும்பத்திற்கு நல்ல ஒரு தலைவியா உருவாக்குனாங்க. குடும்பத்திலேயே நல்ல எல்லா வேலைகளையும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகளையும் உருவாக்கி இருந்தாங்க. ஆனா காலங்கள் மாறும்போது என்னாச்சு, பெண்கள் நாங்களும் சமம், அவங்களுக்கு ஈடா படிக்கணும், நாங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னுட்டு இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆண்களுக்கு மேலவே ஆர்மிலயும் இருக்காங்க, எல்லா இதுலயும் எல்லா துறைகளிலும் அவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கலியுகத்துல பெண்கள் முன்னேறினாலும் அது இன்னொரு விதத்துல அவங்களுக்கு இறக்கமாகவும் பாதிப்பாகவும் அது பாதிப்படையக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒருவர் ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் சொல்றாரு, மெய்யுணர்வு பெற்றவர்கள் பெண்களின் உயர்ந்த மார்பகங்களால் கவரப்படக்கூடாது. ஏன்னா அது இயற்கை. அதனாலதான் அன்னைக்கெல்லாம் பெண்கள் தலையில இருந்து எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கூட நார்த் இந்தியால எல்லாம் போனீங்கன்னா தலைய முழுசுமா கூட மூடி இருப்பாங்க. சிலர் எப்பவுமே அது சேட்டு பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தலையை கவர் பண்ணியே தான் இருப்பாங்க. எதனாலன்னா ஆண்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது அப்படின்னுட்டு. அப்ப இங்க ஏன்னா ஒரு அரசன், ஒரு பெண், ஒரு உயர்ந்த ஒரு குடியில் பிறந்த ஒரு பெண் தான் ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்ப அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவர் தூது அனுப்புறாரு. அப்ப அந்த பெண் ஆன்மீகத்துல திளைத்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கல்யாண ஆசையெல்லாம் கிடையாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ராஜா கட்டாயப்படுத்துறாரு. அந்த பெண் வேண்டான்னு சொல்லி மறுத்தும் கூட கட்டாயப்படுத்துறாரு, நீ என்னை கல்யாணம் பண்ணணும். இவரோ ஒரு ராஜா, இவரை ஏத்துக்கவும் முடியாது. அதனால சரி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க ஒரு 7-8 வாரம் கழிச்சு என்னை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு தூதுவனை வச்சு அனுப்புறாங்க. அப்புறம் அவர் அதை பார்த்துட்டோ, எப்படியோ இவளை சரி கட்டிட்டோம், ஸோ இவளை கல்யாணம் பண்ணி நம்ம குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். அப்போ ஒரு 8 வாரம் கழிச்சு அவர் போறாரு. அந்த இடத்துல ஒரு தோளெல்லாம் ரொம்ப சுருங்கி போய், கண்கள் எல்லாம் உள்ள போய் கருத்த நிலையில ஒரு பெண் நிக்கிறா. அந்த பெண் கிட்ட பார்த்து, இங்க ஒரு அழகான ஒரு பெண் வந்தாளா அப்படின்னு சொல்லி அவளோட அடையாளத்தை சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த பெண் நான் தான் அப்படிங்கிறாங்க. இல்ல நீ பொய் சொல்ற,
நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ நீ ஏதோ சூனியக்காரி மாதிரி இருக்க. நான் கேட்கறது அழகான என்னுடைய காதலை பத்தி கேட்கிறேன். அவ இங்க வர்றதா சொல்லியிருந்தா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் தான் அவ அப்படின்னு அவ திரும்ப திரும்ப அதை சொல்லும் போது, நீ அப்படின்னா உன்னுடைய ஊர் என்ன, பேர் என்ன, பெற்றோர் என்ன எல்லாம் கேட்டு அதையெல்லாம் அவ கரெக்டா சொல்லும் போது, சரி எப்படி இப்படி ஆன அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என்னை இப்ப காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா அவ. இல்ல இல்ல, நான் காதலிச்சது இந்த உருவத்தல்ல, நான் காதலிச்சது அழகான பெண்ணை. நீ அப்போ எனக்கு உன்னைய வந்து இந்த உருவத்துல பார்க்க முடியல, நீ உன்னைய நம்பவே முடியல, நீ தான் இதுன்னு நம்பவே முடியல, நான் எப்படி உன்னைய ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவ சொல்றா, என்னுடைய அந்த அழகு திரும்ப வேணுமா உங்களுக்கு அப்படின்னு. ஆமா வேணும் அப்படின்னு. அதோ அந்த குடத்துல இருக்கு, போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்ப அந்த குடத்துல போய் திறக்கிறாரு. திறந்தா அருவருப்பான வாடை. அப்படியே இவர் வாமிட் பண்றாரு. ஏன்னா அந்த பெண்ணானவள் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய அந்த வயிற்றுல போற மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டு நிறைய வாந்தி எடுத்து நிறைய சாப்பிடாம அந்த வாதம், பித்தம், கபம் அதெல்லாம் வந்து அந்த குடத்துல சேர்த்தி வச்சிருக்கா. அவளுடைய மலம், அவளுடைய உமிழ்நீர், அவளுடைய மூத்திரம், அவளுடைய சளி இதெல்லாம் அதுல சேர்த்தி வச்சிருக்கா. அப்போ நீ காதலிச்சியே அந்த அழகான உடம்புக்குள்ள இருந்து எல்லாம் தான் அதுக்குள்ள இருக்கு, அந்த குடத்துல இருக்கு. சோ அதுவும் நானும் ஒண்ணுதானே, நீ அதை எடுத்துக்கோ. அதையெல்லாம் இப்ப வெளியில எடுத்திருக்கேன், இன்னுமே என்கிட்ட இருக்கு. சோ இதைத்தானே நீ காதலிச்ச அப்படின்னு கேட்கும் போதுதான் அவருக்கு புரியுறது, ஓ நான் வெளிப்புற உடம்பை எவ்வளவு தூரம் நேசிச்சிருக்கேன், அப்ப நான் ஒரு உள்ளத்தை நேசிக்கல அப்படின்னு சொல்லி அவருக்கு புரியுறது. அப்போ ஆண்கள் வந்து பெண்களின் உயர்ந்த மார்பகங்களாலோ உடம்பாலோ கவரப்படக்கூடாது. ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது எல்லா கழிவுகளையும் கொண்டது, வெளிப்பூச்சு தான். அது என்னைக்கு அழுகி போகும்னு தெரியாது. சோ இந்த உடல் கவர்ச்சிங்கிறது இந்த மாயை தான் அப்படின்னு ஒரு ஒரு மனிதனுக்கு புரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா அவன் வந்து பௌதிகத்துல அதிகமான ஆவல் காட்ட மாட்டான். இப்பவே பெண் பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இதை நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா ஆன்மீகத்துக்கு சீக்கிரம் வந்துட முடியும். ஒரு இத்தனை, ஏன்னா ஒரு ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு 4 நாள் பல்லு விளக்காம ஒருத்தர் கிட்ட போனா யாராவது சேர்த்துப்பாங்களா? சீச்சி நாரது, நீ அந்த பக்கம் போ அப்படிம்பாங்க. சோ இது எல்லாம் தான் நம்மளுக்கு மாயை. சோ இந்த உடலானது அழுகும் பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டது. இந்த புற தோற்றத்தால் ஒருவர் கவரப்படக்கூடாது. சோ ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா இந்த கவர்ச்சியில இருந்து அவங்க விடுபடணும். ஏன்னா பெண்கிறது தான் முதல் மாயை இந்த உலகத்திலேயே. அப்புறம் சொத்து, சுகம், பிள்ளை, குட்டி, குடும்பம் அப்படின்னு பிணைப்புகள். ஒரு பெண்ணை கட்டிக்கிட்ட அப்புறம்தான் ஒரு ஆணுக்கு இந்த பிணைப்புகள் எல்லாம் வருது. குடும்பம், இது என் உறவு, இது என் மகன், இது என் மகள். அப்ப மகன் மூலமா ஒரு உறவு, மனைவி மகள் மூலமா உறவு அப்படின்னு தொடர்ந்து அது என்லார்ஜ் ஆயிட்டே இருக்கு. ஸ்திரீ அப்படின்னு விஸ்தாரமாயிட்டு இருக்கு. ஸ்திரீ அப்படின்னா விரிவங்கம். ஸ்லோகம் 38. தஸ்மின்னலுப்த மகிமா பிரியயானு ரக்தோ வித்யாதரி பிருப சீர்ண பபுர் விமானே பப்ராஜல்ஹுத் கசகு முக்தனவான பிச்ய ஸ்தார பிராவிருத இவோடு பதிர்நபஸ்தக. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஆசா படிங்க பக்தி வேதாந்தர் சுவாமி சிலர் பிரபுபாத் கி ஜெய். கந்தர்வ பெண்களான பணிவிடை செய்யப்பட்டு தமது மனைவியுடன் அவர் இணைந்திருப்பதைப் போல தோன்றினாலும் அவரது ஆட்சி முறை புகழை முனிவர்கள் இழக்கவில்லை. அந்த அந்த வான் மாளிகையில் அவர் மனைவியுடன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்னாச்சு மாதாஜி? சவுண்டே வரலங்க. எங்களுக்கெல்லாம் கேக்குது மாதாஜி. அப்படிங்களா? ஆமா. புகழை முனிவர் இழக்கவில்லை. அந்த வன மாளிகையில் கர்த்தவ முனிவர் அவர் மனைவியுடன் ஒளி வீச திகழ்ந்து எவ்வாறு இருந்தார் என்றால், இரவில் குவளை மலர்கள் மலரச் செய்யும் சந்திரன் வானில் நட்சத்திரங்களுடன் இடையில் அழகாக பிரகாசிப்பதை போல் இருந்தது. பொருளுரை: அந்த மாளிகை வானில் இருந்தது. அதனால் பூர்ண சந்திர நட்சத்திரங்களுடன் கூடிய உவமை இந்த பதத்தில் அழகாக எடுத்தாளப்பட்டுள்ளது. கர்த்தவ முனிவர்
பூர்ண சந்திரனை போல தோன்றினார். அவர் மனைவி தேவகேதியினுடைய சூழ்நிலை பெண்கள் நட்சத்திரங்களைப் போல தோன்றினார்கள். பௌர்ணமி நட்சத்திரங்களுக்கு சந்திரனும் சேர்ந்து விண்மீன்கள் குழுவாக உருவாகும். அதே போலவே வானில் இந்த மாளிகையில் கர்த்தவ முனிவர் அவர் அழகிய மனைவியுடன் அழகான பெண்களுடனும் சூழ்ந்திருந்தார். பௌர்ணமியில் சந்திரனும் நட்சத்திரங்களும் போல இருந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ அந்த வானத்தில் இருந்த மாளிகையில சந்திரன் போல, இங்க ஓமை சொல்லப்பட்டிருக்கு, சந்திரன் போல, பூர்ண சந்திரன் போல கர்த்தவ முனிவர் இருக்கார். தேவகூதியை சூழ்ந்துள்ள பெண்கள் எல்லாம் சுற்றிலும் இருக்கிற சின்ன சின்ன நட்சத்திரங்கள் போல இருக்கிறாங்க. அப்போ வானில் இருந்த மாளிகையில் கர்த்தவ முனிவர் அவர் அழகிய மனைவியுடன் அழகிய பெண்களுடன் சூழ்ந்திருந்தது. பௌர்ணமியில் சந்திரனும் நட்சத்திரங்கள் போல இருந்ததாக இங்க ஓமை சொல்லப்படுது. அவ்வளவு அழகா அங்க ஜொலிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தவத்துல ஈடுபட்டு இருந்த போது இந்த இவ்வளவு பிரகாசமா இல்லை. ஆனா இப்போ அதுக்கப்புறம் இவர தவத்தை எல்லாம் முடிச்சு அவர் வர்றப்போ மனைவியை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறார். தனக்காக இவ்வளவு சேவை செய்யற இந்த மனைவிக்கு தான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறார். ஏன்னா ஒரு கணவனுடைய கடமை ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துவது. அதனால அவங்க, ஆனா இந்த காலத்து பெண்களை யாராலையும் திருப்திப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஆசை, பேராசை, கோபம், இதுல அகங்காரம், இந்த மாயில் வீழ்ச்சியில அவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பெண்கள் மட்டும் ஆன்மீகத்துல கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கொண்டவர்கள் இதுல இருந்து தப்பிக்க முடியுது. அடுத்தது ஸ்லோகம் 39. தேனாஷ்டலோகப விஹார குலாச்சலேந்திர த்ரோணீஸ்வனங்க சகமாருத சௌபகாசு சித்தே ஸ்னுதோ தியதுனிபாத ஸ்வனாக ரேமே சிரம் தனத வல்லநாதி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர். ஹரே கிருஷ்ணா. அந்த வானூர்தி மாளிகையில் அவர் மேருமலையின் இன்பமான பள்ளத்தாக்குகளுக்கு பயணம் செய்தார். அவை குளிர்ந்த மென்மையான மனம் பொருந்திய காற்றால் மேலும் இனிமையை சொரிந்தன. அவை உணர்ச்சியை தூண்டின. இந்த பள்ளத்தாக்குகளில் செல்வங்களின் அதிபதியான குபேரன் அழகிய பெண்களால் சூழப்படும் சித்தர்களால் போற்றப்பட்டு பொதுவாக இன்பம் அனுபவிப்பார். கர்த்தம முனிவரும் அழகிய பெண்களாலும் அவர் மனைவியாலும் சூழப்பட்டு அங்கு சென்று பல பல ஆண்டுகள் அனுபவித்தார். பொருளுரை. குபேரன் என்பவர் அண்டத்தின் பல்வேறு திசைகளுக்கு அதிபதிகளான 8 தேவர்களில் ஒருவர். மேலுலக கோல் அல்லது சொர்க்கம் இருக்கும் அண்டத்தின் கிழக்கு திசைக்கு இந்திரன் அதிபதி ஆவார் என்று கூறப்படுகிறது. அதுபோல அண்டத்தின் தென்கிழக்கு திசைக்கு அக்னி அதிபதி, பாவிகளை தண்டிக்கும் தேவனாகிய யமன் தென் திசைக்கு அதிபதி, நிறுத்தி அண்டத்தின் தென்மேற்கு திசைக்கு அதிபதி, நீருக்கு தேவனாகிய வருணன் மேற்கு திசைக்கு அதிபதி, காற்றை கட்டுப்படுத்தும் காற்றில் பயணம் செய்வோரும் இறகுகள் உடையவரும் ஆகிய வாயு அண்டத்தின் வடமேற்கு திசையின் அதிபதி. குபேரன் செல்வங்களின் தேவன், அண்டத்தின் வடக்கு திசைக்கு அதிபதி. இந்த எல்லா தேவர்களும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் அமைந்துள்ள மேருமலையின் பள்ளத்தாக்குகளில் இன்பம் அனுபவிப்பர். அந்த வானுலக மாளிகையில் மேலே வர்ணிக்கப்பட்ட பல்வேறு தேவர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட 8 திசைகள் முழுவதும் பயணம் செய்தார். தேவர்கள் மேருமலைக்கு செல்வது போல அவரும் வாழ்வை அனுபவிக்க அங்கு சென்றார். ஒருவர் இளமையான அழகிய பெண்களால் சூழப்பட்டிருக்கும் போது இனக்கவர்ச்சி தூண்டுதல் இயற்கையாகவே முதன்மை பெறும். கர்த்தம முனிவர் இனக்கவர்ச்சியால் தூண்டப்பட்டு மேருமலையின் அந்த பகுதியில் பல பல ஆண்டுகள் அவர் மனைவியுடன் அனுபவித்தார். ஆனால் அவரின் இனக்கவர்ச்சி ஈடுபாடு பல பல சித்தர்கள், முழுமையை அடைந்த உயிரினங்களால் போற்றப்பட்டன. ஏனென்றால் இது அண்டத்தின் நன்மைக்கென்றே நல்ல குழந்தைகளை உருவாக்கவே கருதப்பட்டது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க கர்த்தவ முனிவரும் தேவகூதியும் வான ஊர்தி மாளிகையில, அந்த மாளிகை எல்லா பக்கமும் பயணம் செய்யக்கூடியது. அவங்க தனியா பயணம் செய்யல, மாளிகையோடவே பயணம் செஞ்சாங்க. இப்பெல்லாம் ஒரு வேன்லயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம். இந்த அரசியல்வாதிகள் கூட அதை யூஸ் பண்றாங்க. அதுல எல்லா ரூம்ஸும் இருக்கும். கிச்சன், பெட்ரூம், ஹால், அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும். அப்போ அதே மாதிரி இந்த
வானத்துல இருக்கின்ற இந்த மாளிகையானது எல்லா பக்கமும் பறந்து அவங்க எல்லா இடங்களிலும் 8 திக்குகளும் பறந்து அந்த அதிபதிகள் 8 திக்கும் அதிபதிகளான் முக்கியமான அந்த அக்னி, யமன், வருணன், வாயு இவங்க எல்லாருமே அதிபதிகள். அவங்கள போலவே இப்ப கந்தர்வர்கள் எல்லாம் பார்த்தா எப்படி வானத்துல சுற்றி திரிவாங்க, அது போல இவங்களும் அந்த மாளிகையோடையே சுற்றி திரிந்து அவங்க நல்லா அந்த வாழ்க்கையை அனுபவித்தாங்க. முதல்ல வந்து தவம் செய்தாங்க, கடுமையான தவம் காட்டுல. அது வந்து ரொம்ப கீழே நம்ம நினைச்சாலும், ஏன்னா அதுக்கு மிகவும் கடுமையான நிலை, அது ரொம்ப கீழே நினைச்சாலும் இப்ப மிகவும் டாப் மோஸ்ட்ல இருக்காங்க. எதனாலனா பகவானோட கருணையினால. அப்போ இத எப்படி இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது முறைப்படி, ஏன்னா பக்குவமான நிலையில அனுபவிக்கிறாங்க வாழ்க்கையில. பக்குவமற்ற நிலையில அனுபவிக்கிற நாமெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா பக்குவமான நிலையில் எல்லாம் கடவுளுடையது அப்படின்ற ஒரு நிலையில அவங்க வந்து எல்லாமே பகவானுக்கு சேவை செய்கின்ற நிலையில, பகவானுக்காக பிள்ளைகளை பெற்றெடுக்கணுங்கிற நிலையில அவங்க அனுபவிக்கிறாங்க. சோ நாம அனுபவிக்கிறதுக்கும் இவங்க அனுபவிக்கிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு நிறைஞ்சிருக்கு. அதனால இந்த இவர்கள் அனுபவிப்பதை பார்த்து எல்லாருமே அவங்க மேல பொறாமப்படல, மேல சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவங்க பக்குவமான ஒரு தம்பதியினர். இவங்க மூலமா பிறக்க போற குழந்தைகளும் பக்குவமுடையவராக இருப்பார்கள். இந்த சமுதாயத்துல யாரெல்லாம் நல்ல குழந்தைகளை பெற்று தருகிறார்களோ அதுக்காக இந்த சமுதாயம் கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த சமுதாயத்தை வழிகாட்டக்கூடிய நல்ல ஒரு ஆண்களும் பெண்களும் தான் இங்க தேவைப்படுறாங்க. மோசமான ஆண்களையும் பெண்களையும் உருவாக்கும் பெற்றோர்கள் அவங்க வந்து தலை குத்தி நிக்கிறாங்க அந்த பிள்ளைகளால. அவங்க மட்டுமல்ல, அந்த சமுதாயமும் சீர்கெட தொடங்குகிறது. இப்போ ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்வது என்பது நம்மை மட்டும் பாதிக்கிறது இல்ல, முழு சமுதாயத்தையும் பாதிக்குது. அதை கருத்தில் கொண்டு எப்படி பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் இதன் மூலமா கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஸ்லோகம் 40. வைஸ்ரம்பகே சுரசனே நந்தனே புஷ்ப பத்ரகே மானசே சைத்ரத்யேச சரேமே ராமயா ரதக. மொழிபெயர்ப்பு. மனைவியால் திருப்தியடைந்து அவர் அந்த வானுலக மாளிகையில் மேருமலையில் மட்டும் அல்லாமல் வேறு பல தோட்டங்களான வைசரம்பக, சுரசன, நந்தன, புஷ்ப பத்திரக மற்றும் சைத்ராரத்யாவிலும் மற்றும் மானச சரோவா ஏரியிலும் அவர் அனுபவித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப மனைவியால் திருப்தி அடைந்து இன்னும் பல இடங்கள்ல அவர் வந்து இன்னும் பல இடங்களுக்கு நகர்ந்து அந்த ஆகாயத்தில் இருக்கின்ற மாளிகையானது போகின்றது. இப்ப நாம ஒரு இடத்த சுத்தி பார்க்கிறோம் அப்படின்னா கீழே இருந்து பார்த்தோம்னா அது வேற வியூ. ஆனா ஹில் வியூன்னு சொல்லுவாங்க. மேல இருந்து அதை பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு அப்படியே மலை மேல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு கர்வம் வரும். ஆஹா, இவ்வளவு அருமையான இடங்கள் பகவானை படைச்சிருக்காரு, நான் இங்க இருக்கேன், கீழே இருக்கிறவங்க எல்லாம் இதை பார்க்க முடியுமா, நான் பார்த்துட்டு இருக்கேன் பார், இந்த இயற்கை எவ்வளவு அழகா ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது போல இவங்க மேல இருந்து அந்த மாளிகையில் இருந்து எல்லா இடங்களையும் பார்த்து அனுபவித்து, கொடைக்கானல், குற்றாலம், ஊட்டி அப்படின்னு எல்லாம் போறோம் இல்லைங்களா, அது மாதிரி அவங்க எல்லாம் மானசரோவர் ஏரி, மேருமலை, மிக புனிதமான இடங்கள்ல இருந்து அழகிய இடங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் அவங்க வந்து அந்த ஆகாயத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாளிகையிலிருந்தே அவங்க எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. நாமெல்லாம் போனா ஹோட்டல்ல புக் பண்ணணும், ரூம் புக் பண்ணணும், சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் செலவழிக்கணும், இல்லைன்னா நம்ம காரை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும், அது திருப்பி வரணும், அந்த டிரைவர் கிட்ட நாம பேரம் பேசணும், இல்ல ஆட்டோல போகணும், இப்படி எத்தனையோ அசௌகரியங்கள் இருக்கு. ஆனா இவங்க அந்த மாளிகையே அவங்கள கொண்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகுது. மாளிகைக்குள்ள எல்லா வசதிகளும் இருக்கு. சோ நினைச்சு பாருங்க. அப்போ அந்த சித்தர் அவர் வந்து கர்த்தவ முனிவர் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானவர், ஒரு பக்தர். அப்ப அவங்களுக்கு வாழ்க்கப்பட்டதுனால தேவகூதி இதையெல்லாம் அனுபவிக்கிறாங்க. ஆனா இவங்க சகோதரிகள் நிலைமை நினைச்சு பாருங்க. ஏன்னா இவங்க கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதை வந்து கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் பல நாட்கள் அதை அனுபவிக்கிறாங்க. இது பதம் 41. ராஜிஷ்ணுஸ்னா விமானேன காமகேன மஹி யசா வைமானிகான
நத்யே சேத சரண் லோகான் யதா நிலஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பல்வேறு கோள்களின் வழியாக எல்லா திசையிலும் கட்டுக்கடங்காத காற்று வீசும்போது அவர் அந்த வழியில் பயணித்தார். சிறந்த ஒளி வீசும் அவர் விருப்பப்படி பறக்கும் வானுலக மாளிகையில் காற்றை கிழித்துக் கொண்டு அவர் தேவர்களையும் மிஞ்சிக் கொண்டு சென்றார். பொருளுடை. தேவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட கோள்கள் அவற்றின் வட்டத்திற்குள் இருப்பவை. ஆனால் கர்த்தம முனிவரின் யோக ஆற்றல் தடையேதுமின்றி அண்டத்தில் எல்லா திசைகளிலும் அவர் பயணம் செய்ய உதவிற்று. அண்டத்திற்குள் வாழும் எல்லா பொருள்களும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் எனப்படும். அதாவது எல்லா இடங்களுக்கும் செல்ல அவைகளுக்கு சுதந்திரம் இல்லை. நாம் இந்த உலக உருண்டையில் குடியிருப்பவர்கள். நாம் பிற கோள்களுக்கு சுதந்திரமாக செல்ல முடியாது. நாகரீக யுகத்தில் மனிதன் பிற கோள்களுக்கு செல்ல முயற்சிக்கிறான். ஆனால் இதுவரை அவன் வெற்றி அடையவில்லை. பிற எந்த கோள்களுக்கும் பயணம் செய்ய இயலாது. ஏனென்றால் இயற்கையின் விதிகளால் தேவர்களும் ஒரு கோளிலிருந்து மற்றொரு கோளுக்கு செல்ல இயலாது. ஆனால் கர்த்தம முனிவர் தம் யோக ஆற்றலால் தேவர்களின் ஆற்றலை மிஞ்சி எல்லா திசைகளிலும் வானில் பயணம் செய்ய முடிந்தது. இந்த ஒப்புமை இங்கு மிகவும் பொருத்தமானது. யதா அனில எனும் சொற்கள் எதனை குறிக்கின்றன என்றால், காற்று தடையின்றி எல்லா திசையிலும் செல்ல சுதந்திரம் பெற்றுள்ளது போல கர்த்தம முனிவரும் தடையின்றி அண்டத்தின் எல்லா திசைகளிலும் பயணம் செய்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப தேவர்கள் கூட கந்தர்வர்கள் அப்படின்னா கந்தர்வ லோகத்துல மட்டும்தான் இருக்க முடியும். பித்ருக்கள் அப்படின்னா பித்ருலோகத்துல மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட லோகம் இருக்கும். அக்னிக்கு சூரியன், இப்படி குபேரனுக்கு ஒரு இடம் இருக்கும். இப்படி பற்பல தேவர்களுக்கு பற்பல லோகங்கள் இருக்கு. தபோலோகத்துல தபசிகள் இருப்பாங்க. சத்தியலோகத்திலையும் தவசிகள் இருப்பாங்க. சத்தியலோகத்துல பிரம்மா இருப்பார். ஆனா ஒரு கோளிலிருந்து மற்ற கோளுக்கு யாராலையும் போக முடியாது. மனிதர்கள், அது முக்கியமா மனிதர்கள், அவங்க இன்னைக்கு ராக்கெட் மூலமா போலாம் அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால போக முடியல. அப்படியே போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க எந்த உயிர் வாழியும் இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி அக்னிக்குள்ள கூட ஒரு உயிர் வாழ்கின்றது. அப்ப சூரிய தேவனான சூரிய பகவான் வசிக்கும் சூரிய கோள்ல கூட உயிரினங்கள் இருக்கின்றது. எப்படி ஒரு பாறைக்குள்ளும் தேரை இருக்கின்றதோ அது போல எல்லா இடங்களிலும். அதனாலதான் பகவத்கீதையில நாம் படிக்கிற ஸ்வகதா அப்படின்னா எங்கும் நிறைந்திருப்பது. அப்போ எல்லா இடங்களிலும் உயிர்வாளிகள் நிறைந்திருக்கிறது. ஆனா நம்ம ஊனக்கண்களால் அதை பார்க்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு கோள்ல இருந்து இன்னொரு கோளுக்கு போகணும்னா நாம ரெக்கை கட்டிட்டு பறக்க முடியாது. இல்ல நாம ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமா விண்கலன் மூலமா போலாம் அப்படின்னாலும் அது முடியாது. சோ இப்ப நிறைய பேர் போய் சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையா அவங்க வேற கோளுக்கு போகலன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த அண்டமானது இன்னொரு அண்டத்திற்கு போகணும் அப்படின்னா அது பல அடுக்குகளால் சூழப்பட்டிருக்கு. எப்படி ஒரு தேங்காவோடு தேங்காய் உள்ள தேங்காய் தண்ணீர் இருக்கும், அதுக்கு மேல தேங்காய் இருக்கும், அதுக்கு மேல ஓடு இருக்கும், அதுக்கு மேல நார் இருக்கும், அதுக்கு மேல ஒரு கடினமான ஓடு இருக்கும். இப்படி பல பல அடுக்குகளால் சூழப்பட்டிருப்பது போல இந்த அண்டமானது பல அடுக்குகளால் சூழப்பட்டிருக்கு. இதை நீங்கி ஒருவராலும் செல்ல முடியாது. ஆனா கர்த்தவ முனிவருடைய அந்த மாளிகையோ எல்லா லோகங்களுக்கும், எப்படி நாரதர் எல்லா லோகங்களுக்கும் செல்லக்கூடியவர், அது போல எல்லா லோகங்களுக்கும் போகுது. அதை பார்த்து அந்த தேவர்களே ஆச்சரியப்படுறாங்க. இதோட முடிச்சுக்கலாம். 42வது ஸ்லோகம் மண்டே படிக்கலாங்க. சரி.